வேணம்மா நீ தந்த பிச்சையிலே பலம் வேணம்மா அம்மா. சதிகாரி ஒரு அடி அடி சரியா போயிருக்கும் ஓடிய போயிருக்கும். ஏன்னா அண்ணனா அண்ணா அண்ணா 3 பவுன் நகை போட்டு பொண்ணுக்கு காது கிட்ட போறோம்ல அண்ணா அண்ணா உன்னை நான் முன்னையும் பார்க்கல பின்னையும் பார்க்கல. உன்னை அண்ணனு கூப்பிடாம வேற என்னன்னு கூப்பிடுற? காலை போட்டு ஆஹா அண்ணா எடுத்து அண்ணன்னு சொல்லாத. ஏன்னா அதோ இருந்து கிடக்கக்கூடிய குழந்தை யார் குழந்தை? காசி மகாராஜனுடைய குழந்தை. அண்ணா என்னடா மறுபடியும் அண்ணா அண்ணாங்க என்ன சொல்ற எங்க வீட்டுக்காரர் யாரு 3 பவுன் நகை போட்டு காது குத்த சொல்லவா? ஓ 1 கிலோ செயின் எடுத்து வச்சுக்கிறேன். ஆமா இந்த பார் அந்த குழந்தை யார் குழந்தை தெரியுமா? காசி மகாராஜாவுடைய குழந்தை கனகவன் தான் கழுத்தை நெரிச்சு கொண்டு விட்ட. இந்த பார் பேச்சாயி உண்டியே உடச்சு விட்ட. இல்லை என்ன இல்லையா? பிச்சை எடுத்து வந்து என்ன தெரு தருவா பிச்சையிட்டவர்கள் தான் இங்கே தான் இருக்கிறார்கள். ஏமா இது பிச்சை எடுத்துச்சு? ஆமாவா? இங்க ஒரு ஆள் போரும் இருக்கு சாட்சி சொல்ல. உன்னகிட்ட எனக்கு பேச்சு கிடையாது. எல்லாம் என் தாய் குலங்க. ஆமா அவன் தாய் குளம். இரு நீ போ குளத்துல வந்து குளிச்சிருப்பா. உன்னகிட்ட எனக்கு பேச்சு கிடையாது. வா கொலை காலத்துக்கு. உன்னை கண்டாலே எனக்கு கொடை எனக்கு அப்படியே ஆடுது கொடை. யாரப்பா அந்த பயணத்துல? யாராது எவனா கேக்குறவன்? நம்ம உள்ள பிரச்சனை வேண்டாம் பேசி தீர்த்துக்கோங்க. எதற்காக அழைத்தாய்? இதோடு இருக்கும் இந்த பெண்மணி காசி மகாராஜனுடைய குழந்தை கனகவேந்த கழுத்தை நெரிச்சு கொண்டு விட்டு நம்ம மாரியம்மன் உண்டியாலையும் உடைச்சு விட்டு. அப்படியா? கொல்ல 2 வேலை செஞ்சு செய்ய வேண்டும். வெட்டு. நான் வெட்ட வேண்டுமா? ஆமா. என்னுடைய எஜமானோட உத்தரவு வேண்டுமே. எஜமான்? ஆமா. யாரு எஜமா? வீரபாகு. நீ யாரு? நான் ஒரு வேலைக்காரன். வேலைக்காரன் நீ தான் என்னை விரட்டுறியா? நீ யாரு? நான் யாரு தெரியுமில? எங்க காசி மகாராஜாவுக்கு கூலிக்காரன். கூலிக்காரன் தான் நீ விரட்டுறியா? சரி என்ன செய்ய வேண்டும்? அதை வெட்டணும். நான் வெட்ட வேண்டுமா? ஆமா நான் வெட்ட வேண்டுமா? எஜமான உத்தரவு தான் வெட்டுகிறேன். எஜமா உத்தரவு தான் வெட்டுவீல? நான் ஒன்றும் சும்மா இல்லப்பு. நான் ஆதாரத்தோட தான் வந்திருக்கேன். அந்த ஊருக்கு பாரு வீரபாகு எழுதி கொடுத்தா துள்ளிச்சிட்டு இந்த இருக்குது. அன்னைக்கு நீ கண்ணு குட்டி உரிக்க சொல்லும் பொழுது கையை பிடிச்சி வெட்டிக்கிட்டீல. இந்த இருக்கு பாரு எழுதிருக்கு பாரு வீரபாகு. ஒரு நான் நிற்கும் பொழுதே ஒரே வெட்டா வெட்டு. ஒரு பொண்டாட்டிக்கு ஒரு புருஷன் தான். அந்த வா அதை கூட நான் போய் 2 பாட்டு நீதான் சாவ போறீங்க. ஏன்னா அதை கொண்டு போய் என்ன பண்ண சோர் தேவி சுவாமி கொலையாய் செய்தாய்? இல்லை சுவாமி, காசி மாநகரத்தில் தெரு தெருவாக பிச்சை எடுத்து வந்து காலையில் ஒரு குழந்தை தம்பட்டது. நம் குழந்தையா இருக்கும்போது என்ன கொண்டு தூக்கி வைத்து அழுது கொண்டு இருக்கும் வேளையில் கொலை செய்து விட்டேன் என்று கொலைகளுக்கு கலைத்து வந்து விட்டார்கள் சுவாமி. நான் தவறு செய்யவில்லை சுவாமி. எத்தனையோ சோதனை, இதுவும் நமக்கு கடைசி நேரத்தில் வந்திருக்கிறது. கலங்காதே, சத்தியத்தை காப்பாற்ற வேண்டும், நீதியை நான் நிலைநாட்ட வேண்டும், உன்னை நான் வெட்டிதான் தீர வேண்டும். வழக்கமாக வழிபடுகிற நமது குலதேவதை மனதில் எழுது கொண்டு இப்பொழுது நீ கிழக்கு நோக்கி அமர்ந்திருக்க வேண்டும். அப்படியே சுவாமி வெட்டுங்கள் சுவாமி. வெட்டிதான் தீர வேண்டும் தேவி. வெட்டுங்கள் சுவாமி. கரம் பிடித்த கையால எப்படி அம்மா சத்தியத்தை காப்பாற்ற வேண்டும், நீதியை நான் நிலைநாட்ட வேண்டும். இதோ வெட்டுகிறேன், குளிது கொள்ளுமா, குளிது கொள். செய்தே
காலை உங்க சுவாமி மாலையாக வந்து தடுக்கின்றதே, சத்தியத்தை தவறிவிட்டாயா? இல்லை சுவாமி, அல்லது நான் தான் கடமையிலும் தவறிவிட்டேன்? இல்லை சுவாமி, இல்லை. 7 சென்மம் எடுத்தாலும் தாங்களே எனக்கு கணவராகவும், இறந்து கிடக்கும் குழந்தை தேவதாசனையே மகனாகவும், குலக்கடவுள் வதிஷ்டரையே நம்மளுக்கு குருவாகவும் வர வேண்டும் என அந்த பாவி மனதில் எண்ணினேன் சுவாமி. வேறு ஒன்றும் நான் எண்ணவில்லை சுவாமி. மாசம் மீண்டும் நமது குலகுருவாகி வதிஷ்ட மகாமுனிவரை தியானம் செய்து இப்பொழுது குனிந்து கொள்ள வேண்டும். நான் உன்னை வெற்றிதான் தீர வேண்டும். நாம் காத்து வந்த சத்தியம் உண்மையாக இருந்தால் கடைசி நேரத்திலாவது சத்தியம் ஜெயிக்கட்டும், கடமை தவறாது. இதோ நான் உன் வெட்டுகிறேன். அப்படியே குனிந்து போக எந்த மனைவியை வெட்ட ஹரிச்சந்திரா, சுவாமி, சத்தியத்திற்காக வாழ்நாளில் கட்டிய மனைவி கூட வெட்டுவதற்கு துணிந்து விட்டதா உன் மனம்? ஹரிச்சந்திரா சுவாமி, நீ சத்திய வேந்தன் என்பது உண்மைதானா? தேவர்களுக்குள் ஏற்பட்ட போட்டியின் காரணமாக இந்த உலகத்திலே சோதித்தார்கள் உன்னை தேவர்கள். இறைவா, நன்றாகப்பா, நீ காப்பது மயானமே அல்ல, உன் சோதனைக்காக தேவர்கள் ஒன்று கூடி உருவாக்கிய யாகசாலை அது. அப்படியா? உன்னை அடிமை கொண்டது வீரப்பாக அல்ல, தென்திசை அடைக்காலும் யமதர்மராஜன். எம்பெருமானே, உன் மனைவி மக்கள் அடிமை கொண்டது காலகண்டன் அல்ல, தேவலோகத்து அக்கினி பகவான். ஈசா, உன் குழந்தை தேவதாசனும் இறக்கவில்லை, முருகனோடு விளையாடுகிறான். இப்பொழுதே அழைக்கின்றேன். முருகா, இன்று முதல் சத்தியம் தவறாத உத்தமன் ஹரிச்சந்திரன் என்ற பெருமையோடு விஸ்வாமித்திர மகா முனிவரின் சூழ்ச்சியினாலே இழந்த உன் அயோத்தி நாட்டை மீண்டும் அடைந்து நீ பிரிந்த பாசமுள்ள உன் மனைவி மகனோடு மீண்டும் சேர்ந்து அயோத்தியை நீயே அரசாட்சி செய்வாய். சுவாமி, சுவாமி, இவ்வளவு கஷ்டங்களுக்கு பிறகுமா எனக்கு பதவி பட்டம் வேண்டாம், என் நாட்டு மக்களுக்கு கொண்டு போய் கொடுத்து விடுங்க சாமி. ஹரிச்சந்திரா சுவாமி, அப்படி என்றால் இந்த அயோத்தி நாட்டை நான் யாருக்கு மகிழாம்சகம் செய்து வைத்தாலும் அதில் உனக்கு மனப்பூர்வ சம்மதம் தானே? அப்படியே. அப்படி என்றால் சத்திய வேந்தன் என்று பெருமை பெற்ற ஹரிச்சந்திரன் உனக்கே மீண்டும் அயோத்திய மகனாம். அப்படி சுபமங்கலம் மகா பாக்கியம். கண்ணை திறந்து வைத்த கருப்பொருளே கோவில், கதவை திறந்து வைத்த திருவருளே, கண்ணை திறந்து வைத்த கருப்பொருளே கோவில், கதவை திறந்து வைத்த திருவருளே, உன்னை வந்தூரை தாழ்வடலே, வந்து என்னை ஆளுகின்ற பரம்பொருளே, சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே, சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே, நமச்சிவாய நமச்சிவாய ஓம் நமச்சிவாய, நமச்சிவாய நமச்சிவாய ஓம் நமச்சிவாய. அதிகர் புதனே அருணாசலனே அண்ணாமலையை போற்றி, ஆரி ஓம் நமச்சிவாய, அன்பே நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, நமச்சிவாய 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 ஓம் நமச்சிவாய. அன்பார்ந்த பெரியவர்களை, தாய்மார்களை, நாடக ரசிக பெருமக்களே, எங்களது நாடகத்தை கண்டுகளித்த உங்கள் அத்துணை பேர்களுக்கும் எங்களது ராஜ மன்னார்குடி இயலிசை நாடக நடிகர் சங்கத்தின் சார்பிலும் எங்களது நாடக அமைப்பாளர் மன்னார்குடி இயலிசை நாடக மன்றத்துடைய தலைவர் தங்க கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் சார்பில் நன்றியினை தெரிவித்து இப்பொழுது பட்டாபிஷேகம் நடக்க இருக்கிறது. இந்த விழாவை சீரோடும் சிறப்போடும் நடத்திய விழா கமிட்டியாளர்கள், நாட்டாண்மை, பஞ்சாயத்தர், நிர்வாகிகள் அனைவரும் உடனடியாக
கிராமவாசிகள், கிராம முக்கியஸ்தர்கள், ஊர்நல கமிட்டிகள் மற்றும் இளைஞர் நற்பணி மன்றத்தினர்கள், மகளிர் சுய உதவி குழுக்கள் அனைவரும் அமர்ந்து இந்த நாடகத்தை நிறைவு செய்து வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வாங்க வாங்க, முக்கியத்துலாம் மேலே வாங்க. திங்களை சூடிய சிவனுக்கு துணைவி, திங்களை சூடிய சிவனுக்கு துணைவி, ஆட்சி செல்வனை பாவை குங்கும கோலத்தில் சூரியனை சூட்டுகிறார்கள். அடுத்தபடியாக இங்கே சிவன் மற்றும் விஸ்வாமித்திரன் வேடமேற்று நடித்து பழங்காட்டாங்குடி வீரபாண்டியன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கிறார்கள். சந்தமரியாக நடித்து புதுக்கோட்டையைச் சேர்ந்த விஜயலட்சுமி அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கிறார்கள். அடுத்தபடியாக சத்தியகீர்த்தியாக நடித்து எங்களது பாசத்துக்குரிய அண்ணன் வருஷநாடை சேர்ந்த உத்தராபதி அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கிறார்கள். இங்கு சிறப்பான முறையில் ஹார்மோனியம் சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்களது மன்னார்குடியில் சேர்ந்த நாடக மன்றத்துடைய அங்கத்தினர் திரு செக்கூரை சேர்ந்த ராஜேந்திரன், டிஜி ராஜேந்திரன் அவர்களுக்கு பொன்னாடை. ஹார்மோனியம் சரி சரி அவங்களுக்கு தானே. இங்கே சிறப்பான முறையில் மிருதங்கம் இசைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு நண்பர் திரு காட்ராஜ் அவர்களுக்கு பொன்னாடை அறிவிக்கின்றார்கள். இங்கே ஆல்ரவுண்ட் சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய சிவகுமார் அவர்களுக்கு பொன்னாடை அறிவிக்கின்றார்கள். தாளம் சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய சக்திவேல் அவர்களுக்கு பொன்னாடை அறிவிக்கின்றார்கள். இங்கே சிறப்பான முறையில் டான்ஸராக நடித்து சென்னையைச் சேர்ந்த போர்மணி அவர்களுக்கு பொன்னாடை அறிவிக்கின்றார்கள். இங்கே சிறப்பான முறையில் எங்களை எல்லாம் காலத்தோடு கொண்டு வந்து சேர்த்த வாகன ஓட்டுநர் ரமேஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். இந்த நாடகத்தை அமைப்பாளராக இருந்து நம்மளை எல்லாம் ஒரு வழி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எனது அன்பு நண்பர் வேல்முருகன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கின்றார்கள். மைக் செட் சிறப்பான முறையில் அமைத்திருக்கக்கூடிய நாகா ரேடியோஸ் அண்ட் ஆடியோஸ். தம்பி வாங்க, ஒருத்தர் வாங்க வாங்க வேகமா. எங்களது வாகன ஓட்டுநர் ரமேஷ் அவர்களுக்கு பொன்னாடை. இது எங்க
ஆமாம், இந்த நாடகத்தை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்களது மன்னார்குடியில் இசை நாடக மன்றத்துடைய தலைவர் அவர்களுக்கு எங்களது வடவேட்டக்குடியை சேர்ந்த கிராமவாசிகள், கிராம முக்கியஸ்தர்கள், விழாக்குழு மற்றும் இளைஞர்கள், மகளிர் சுய உதவிக்குழு அனைவரும் சேர்ந்து இந்த நினைவு பரிசினை திரு எங்களது மன்னார்குடியில் இசை நாடக மன்றத்துடைய தலைவர் திரு தங்க கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு நினைவு பரிசு நன்றி 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 நன்றி. அடுத்தபடியாக சீன் செட்டிங் அமைச்சர் லட்சுமி சீன் கம்பெனி அவர்களுக்கு பொன்னாடை. நம்மளை அனைவரையும் வீடியோ யூடியூப்பில் கேட்சி எடுத்து எனது அன்பு சகோதரர் முருகானந்தம் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அண்ணார் அவர்களுக்கு